முஸ்லிம்கள் தான் அதிகம். ஆனா ஒண்ணும் இல்லை, வெள்ளத்தில் அடிபட்டு போற நிறைய பேர் தான் முஸ்லீம், பேர் தான் முஸ்லீம். ஒவ்வொரு பெருனா கொத்து வாக்கும் தொழுகிற முறையை சொல்லித்தான் ஆகணும். அதான் நம்ம இஸ்லாம். எத்தனை பெருனா கொத்தா தொழு இருப்பான். தக்பீர் சொல்றதுக்கு முன்னாடியே இமாம் சொல்லி காட்டணும். பாப்பா முதல்ல நான் 5-7 தக்பீர் கட்டுவோம் சொல்லுவோம், அதுக்கு பிறகுதான் ருக்கு. பின்னுக்கு வந்தவன் முதலாவது தக்பீருக்கு தக்பீர் கட்டுறான், 2வது தக்பீருக்கு ருக்குக்கு போயிடுவான். பிறகுதான் பார்த்தா முன்னுக்கெல்லாம் எல்லாம் நின்றுக்கு நிற்கிறான். அவனுக்கு தெரியல ஜனாசா தொழுகைக்கு திரும்ப செல்லணும், தயமம் செல்லல, ஜம்மு கசர் தெரியல, மார்க்கம் இல்ல, மார்க்க தெளிவில்ல, வெள்ளத்தில் அடிபட்டு போறனால. இதுக்கு முக்கியமான காரணம் மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஆர்வம் நம்ம கிட்ட இல்லை, மார்க்கத்தை கல்வி கற்கக்கூடிய சூழல் இல்லை. ஆனால் இந்த உலக கல்வியில் அவன் தான் ஹீரோ, மார்க்க கல்வியில் அவன் தான் ஜீரோ. டாப் லெவலில் இருக்கிறான். ரிமோட்லேயே வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு வீட்டில் முன் லைட்டை ஆஃப் பண்ணுறான். ஃபோனில் அவன் ஜப்பானில் சாமான் எடுக்க போன, ஜப்பானில் இருந்துக்கிட்டு வெளி லைட்டை ஆஃப் பண்ணுறான், கேட்டை ஓப்பன் பண்ணுறான், ஃப்ரிட்ஜில் சுவிட்ச் ஓவன். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. அதெல்லாம் செய்கிற அளவுக்கு அவன் உலக விஷயத்தில் ஹீரோவாக இருக்கிறான். மார்க்க விஷயத்தில் என் தம்பி இந்த மௌலவி பயணத்தில் அந்த ஜம்மு செய்கிற எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதான் மார்க்கத்தில் ரொம்ப பதறா போச்சு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தது. நம்முடைய பிள்ளைகள்கிட்ட மார்க்க கல்வி இல்லாமல் போகிறதுக்கு இவ்வளவு பெரிய காரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகள்கிட்ட மார்க்கத்தை கொடுக்கணும், இறையச்சத்தை கொடுக்கணும். இன்றைக்கு போதை வஸ்து பாவிக்கிறவங்களை கொண்டு போய் வைக்கிறதுக்கு ரீஹபிலிட்டேஷன் சென்டர்கள் வச்சு நிரப்பி வழியுது. பிரைவேட்டா காசு எடுக்கிறான், கவர்மெண்டா வச்சிருக்கிறான், ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல போட்டு அவன் அப்படியே மாற்றி எடுக்கிறதுக்கு முயற்சி. ஒரு சிலர் திருந்துறான், மறு சிலர் வந்து திரும்ப பாவிக்கிறான். எல்லாத்தையும் விட பெரிய ரீஹபிலிட்டேஷன் சென்டர் இறையச்சம் பள்ளிவாசல் தான். அல்லாஹ்வை பயந்தா பாவிக்க மாட்டான், உசுரே போனாலும் பாவிக்க மாட்டேங்கிறான். அந்த இறையச்சம் உள்ளத்துக்குள்ள போய் இறங்குறதுக்கு சூழல் ரொம்ப பெரிய ஒரு முக்கியமா இருக்கணும், நம்ம காரணமாக இருக்கணும். ஒரு சூழல் ரொம்ப பெரிய முக்கியங்க. ஒரு மனிதன் திருந்தினால் அவன் வாழ்றதுக்கு நல்ல இடம் தேவை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், புகாரி கிரந்தத்தில் பதிவாக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு மனிதன் 99 பேரை கொலை பண்ணியிருந்தான். அவனுக்கு மன உறுத்தல் வருது, ஐயோ எவ்வளவு பேரை கொலை பண்ணிட்டோம் என்று ஒரு ஆபித்திடம் போனார். ஒரு வணக்க வழிபாட்டிடம் போய் அவர்கிட்ட போய் நான் 99 பேரை கொலை பண்ணிட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானான்னு சொன்ன போது அவரு ஈக்காக கூட அநியாயம் செய்யாதவர், சதா வழக்கத்திலேயே இருக்கிறவர். 99 பேரை கொலை பண்ணணும்னா அவரே அப்படியே கண்ணு பிரிங்கி போய் ஒன்னையும் அல்லாஹ் மன்னிக்க போறான்றார். இவனுக்கு கோபம் வந்து அவரையும் சேர்த்து கொலை பண்ணி 100 ஆக்கிவிட்டான். 100 பேரை கொலை பண்ணிட்டு வந்து திரும்பவும் மனம் பறந்துரு. ஒரு ஆலிமுக்கிட்ட போறான், சார் நான் 100 பேரை கொலை பண்ணிக்கேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானான்று. அவர் ஆலிம் தானே, அல்லாஹ் பற்றி தெரிஞ்சவர் தானே, ஏன் மன்னிக்க மாட்டான்? அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்கிறவன், அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல வாக்களிக்கிறான், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன்.